Taste the Daily. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேக்கம்பட்டி ஊராட்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ செல்வராஜ் வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியின் கீழ் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் கட்டவும், பொது நிதியின் கீழ் 9,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்புச் சுவர் மற்றும் பாலம் கட்ட பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ செல்வராஜ் தலைமை வகித்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மணிமேகலை மகேந்திரன், ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் சூறாவளி காற்று காரணமாக கடலூர் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் கடலூர் துறைமுக மீனவர்கள் நள்ளிரவு முதல் மீன்பிடிக்க செல்ல தயாராக இருந்தனர். இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வங்கக்கடலில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விவசாய வேலைக்கு சென்ற 6 பெண்களை விஷ கதண்டுகள் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 6 பெண்கள் அக்கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்திற்கு கூலி வேலைக்காக ரயில்வே தண்டவாளம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென விஷ கதண்டுகள் 6 பேரையும் சூழ்ந்து கடிக்க தொடங்கியதால் அடுத்தடுத்து மயக்கமடைந்தனர். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். மேலும் தீயணைப்பு துறையினரிடம் விஷ கதண்டுகளை அழிக்க பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். சேலம் ஜாமியா மஸ்ஜித் டிரஸ்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றதாக திமுகவை சேர்ந்த முத்தவள்ளி மீது இஸ்லாமியர்கள் புகார் அளித்துள்ளனர். ஜாமியா மஸ்ஜித் டிரஸ்டில் முத்தவள்ளியாக இருந்த திமுகவை சேர்ந்த SR அன்வர் மீது பல்வேறு முறைகேடுகள் இருப்பதால் தற்காலிகமாக மஸ்ஜித்தை வக்ஃபு வாரியம் கைப்பற்றியது. இதை எதிர்த்து அன்வர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வரும் 20ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்தது. இந்த நிலையில் அன்வர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஜாமியா அலுவலக பூட்டை உடைத்து உள்ளே சென்றதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க திரளான இஸ்லாமியர்கள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். விடியா ஸ்டாலின் கட்சிக்காரர்கள் அதிகார போதையில் தவறிழைப்பதாக இஸ்லாமியர்கள் வேதனை தெரிவித்தனர். சேலம் ஜாமியா மஸ்ஜித்தினுடைய நிர்வாக அலுவலக பூட்டை உடைத்திருக்கிறார். உடைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் தற்போது சட்டவிரோதமாக அந்த அலுவலகத்திற்குள் அமர்ந்து கொண்டு பல்வேறுபட்ட தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் மீதும் அவருக்கு துணை போன காவல்துறையினர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வழக்கு பதிவு செய்ய வேண்டி